யாரை தெரியுமா பிசாசு தாக்க முடியாது? அவருடைய பிரசன்னத்துக்குள்ள மறைந்து போகிறவன மாத்திரம் தான். அல்லேலூயா. நீங்க இங்க எவ்வளவு வேணா வார்த்தை கேட்கலாம். when you go home you are a prey for the enemy. Amen. You are a prey for the enemy. Those who hide themselves in his presence, oh Jesus, அவங்கள மாத்திரம் தான் பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. Sometimes we become so vulnerable. இங்க ஏதோ பெற்றுக்கிட்டோம். இங்க பெற்றுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அவருடைய பிரசன்னம் தான் முக்கியம். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஒருத்தன் போய் காணாம போயிட்டானா அவனுக்கு தான் தோல்வி துவண்டு போகும். ஏன்னா அவன் தேடி பார்க்கறான், அவனுடைய வட்டத்துக்குள்ளேயே அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறவன் இருக்கிறது இல்லை. நான் சொல்றது விளங்குதா? When he want to attack you, he comes and search for you because you are in his presence. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள உன்னை மறைச்சு வச்சிருக்கனால உன்னை அட்டாக் பண்ண அவளால முடியல. உன்னை அட்டாக் பண்றானா நீ அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். Hallelujah. Hallelujah. When you put yourself in his presence, I want to tell you, he will never be able to find you. உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் வேலையை, உன் உடைமையை. Hallelujah. ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் கண்ணமிட்டு வருகிறானா. உன் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிடணும், இன்னைக்கு எப்படியாவது உனக்கு ஒரு வியாதியை கொடுத்துடணும், உன்கிட்ட இருக்க சமாதானத்தை எடுத்துடணும்னு அவன் ஒவ்வொரு நாளும் அவன் என்ன சொல்றது, அவன் 24/7 வேலை பார்க்கறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 24/7 வேலை பார்க்கறான். அல்லேலூயா. அத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்களும் அவருடைய பிரசன்னத்துல 24/7 வச்சுக்கணும். ரெண்டு கைகளை சொல்லுங்க, 24/7 வேணும்.